நாகை நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதியம் வழங்காததை கண்டித்து பணி புறக்கணித்து அவரித்திடலில் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட நாகை மற்றும் நாகூரில் உள்ள 36வது வார்டுகளிலும் தூய்மை பணியில் சரம் ஒப்பந்த நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளர்களாக 188 பேர், துப்புரவு பணியாளர்கள், 9 மேஸ்திரி, 35 ஓட்டுநர்கள் என பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை அவர்களது ஊதியம் நேரடியாக வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கு வங்கி மூலம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 20ஆம் தேதிக்கு மேல்தான் ஊதியம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதால் வீட்டின் வாடகை, உணவு மற்றும் வாங்கிய கடன்களை கட்ட முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி மேல் வழங்கப்பட்டது. இந்த மாதம் ஊதியம் இதுநாள் வரை வழங்கப்படாததால் வாடகை வீட்டில் குடியிருக்கும் துப்புரவு பணியாளர்களை வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டை காலி செய்ய சொல்வதாக தெரிவிக்கும் அவர்கள் இன்று துப்புரவு பணிகளை புறக்கணித்து புதிய பேருந்து நிலையம் அருகே அவரித்திடலில் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சரம் ஒப்பந்த நிறுவனம் சார்பாக அங்கு பேச்சுவார்த்தை நடத்திய போது தீர்வு எட்டப்படாததால் ஆத்திரமடைந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு பணியாளர்கள் அவரித்திடலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடந்தே சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலத்தோடு தங்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது இந்த ஒப்பந்த நிறுவனத்தை மாற்ற வேண்டும் என துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துப்புரவு பணியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக நாகை நகர் முழுவதும் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி காணப்படுகிறது. மேலும் பேச்சுவார்த்தையில் உரிய தீர்வு காணப்படாததால் தற்காலிகமாக குப்பைகளை அள்ளுவதில்லை என முடிவு செய்து கலைந்து சென்றனர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய். சார் அதிகாரம் யாரும் பண்ணல தெரியல. யாரும் அதிகாரம் பண்ணல சார். யாரும் அதிகாரம் பண்ண கிடையாது. நீங்க பேசுறது அதிகாரம் பண்ற மாதிரி.